வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி தர்பூசணி வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தெருவில் தர்பூசணி வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 5 கிலோ இருந்தது. 80 ரூபா சொன்னாங்க, வாங்கிட்டோம். பாருங்கள், இந்த ஸ்கின் எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தர்பூசணி பார்த்து வாங்கணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். உள்ளே பழம் நல்லா ரெட்டாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். இது ஆண் பழம்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பழம். ரொம்ப க்ரீனாக இருந்தாலுமே உள்ளே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது கொஞ்சம் நாளானால் இந்த மாதிரி கலரில் இருக்கும். அது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அந்த பழத்தை. ஏன்னா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, தூசியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறதில்ல. அதை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ தர்பூசணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ஆஃபில் தான் நான் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், உள்ளே இருக்கிற பழத்தெல்லாம் நான் எடுத்து ஜூஸ்க்காக தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம கொட்டினா அப்படியே பழம் வந்துடும். ஏன்னா கத்தி வச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே கடைசி வரைக்கும் கிரிட்டியெல்லாம் இப்போ பாருங்கள், கொட்டி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இதை நான் தனியாக ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் ஜூஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நான் 100 கிராம் பாசிப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். நான் ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கூட்டுக்கு பாசிப்பயிறு தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இதை பாருங்கள், இது மட்டும் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளார அந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை பாருங்கள், இந்த தர்பூசணியெல்லாம் உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த மேல் தோல் இருக்கு இல்லையா, அந்த பச்சை தோல், அதை அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் கத்தி வச்சு மேலே இருக்கிற தோல் அப்படியே எடுத்துருங்க. பீல் பண்ணி எடுத்துருங்க. பீலரால் எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கத்தி வச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு கேப் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். உள்ளே இருக்கிறதையும் நான் எடுத்துட்டேன். வெளியில் இருக்கிற தோலியுமே அந்த ஹார்டான ஒரு ஸ்கின்னையும் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுரக்காய் இருக்குது இல்லையா, சுரக்காய் மேல் தோல் சீவிட்டால் உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள், தோல் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. இதை இனிமேல் தர்பூசணி வாங்கிட்டு அந்த தோலெல்லாம் தூக்கி கடாசிடாதீங்க. இதை பாருங்கள், நல்லா பொடி பொடியாக அப்படி கட் பண்ணிக்கிங்க. அது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடி பொடியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், நான் அந்த காய் ஃபுல்லத்தையுமே கட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மெலன் மாதிரியே தெரியாது. பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ குக்கரில் வச்சுக்கலாம். ஊறின பாசிப்பயிரை முதல்ல எடுத்து கொட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தர்பூசணி, அதையுமே எடுத்து போட்டுக்குங்க. அப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்கன்னா போதும், திட்டமாக இருக்குது. ஏன்னா குக்கரில் நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், தக்காளி பழத்தையுமே போட்டாச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே கலக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்த பிறகு மூடி போட்டுடலாம். குக்கர் கேஸில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட் போட்டுருவோம். நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காவை துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம். இதை 3த்தையுமே சேர்த்து நல்லா மழை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். கொஞ்சோண்டு தண்ணி கூட ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். குக்கரும் விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு கடாய் சூடானவுடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையுமே போடுங்க. அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக வெங்காயம் அப்படியே சவரட்டும் அந்த எண்ணெயிலே. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஆவி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம், எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், பூ போல் வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம அந்த கரண்டியாலே கலக்கி கொடுத்துட்டு இப்போ அப்படியே அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதில் அப்படியே கொட்ட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் இந்த வெங்காயம் அந்த எண்ணெயில் வதங்கும் போது. இப்போ நம்ம பருப்பை தூக்கி அப்படியே கொட்ட வேண்டியது தான். அந்த பாருங்கள், அப்படியே தளன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படியே கிளறி கொடுங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே அப்படியே போட்டுருங்க. அதில் அப்படியே கொஞ்சமாக வேணால் நிறைய தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. சும்மா லைட்டாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், அப்படியே கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. சுட சுட தர்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சோண்டு போட்டு இறக்கிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். காரமும் கம்மியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.